வந்தாச்சுங்க. கணக்கம்பட்டி சத்குரு ஜீவ சமாதி. அப்படியே எங்கெல்லாம் பாருங்கள், கடைகளை பாருங்கள், சரிதா? சத்குரு உருவத்தோட உள்ள வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா, தெரிகிறதா? இந்த இடம் சும்மா குழு 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 குழுன்னு செம்மையாக இருக்குதுங்க. உள்ளதான் மக்களே ஜீவ சமாதி, கணக்கம்பட்டியாருடைய ஜீவ சமாதி உள்ளதான் இருக்குது. அதுதான் இதுதான் சத்குரு. உள்ள சாயம் விட்டாச்சு. இங்கெல்லாம் நிறைய பேர் தியானம் பண்ணுறாங்க. சத்குருவே சரணம். ஆ உண்மையா ஆ தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு பெரிய நல்லா இருக்குதுல்ல? அப்பா நம்மால் வரு மீசையை வச்சுக்கிட்டு குடிக்கிறார். மீசை மலை சிரிச்சுதா அவனு. நல்லா இருக்குதா? எப்படி பாருக்குது கொண்டரைங்க மலை? அடேங்க அப்பா, ஆமாப்பா, ஒரு டூர் வந்த மாதிரி ஆகிப்போச்சு. டூர் தான் வந்திருக்குதா? இதெல்லாம் பாருங்க, தெரியுதா? நல்லா ஜெம் பண்ணி காமிக்கிறா பாருங்க. பட்டியெல்லாம் வெள்ளை விளையும் நல்லா அந்த மேலே பாருங்க எப்படி ஏறுது. அதில் தான் மக்கள் சேரணும். ஓய் நமச்சிவாயான்னு சொன்னியா? ரொம்ப ஏறமா. ஏய் உளுந்துருவீடா, கூப்பிடுறான் பாரு. என்ன சாமி பண்றியா? நீ கார் ஓட்டுறியா? காரே போக மாட்டேங்குது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு KS7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ் தம்பளைனே டைட்டிலே பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாம் மக்கள்ஸ், ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசில் கணக்கம்பட்டி நம்ம பழனி மூட்டை சுத்தர் இருக்கார்லங்க, அவர் வீடியோ போட்டிருப்போம். அதுக்கப்புறம் இடையில கோயிலுக்கெலாம் போனேன், பட் அப்போ வந்து வீடியோ எடுக்கல. இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஃபேமிலியோட போகிறோம். நான், அப்பா, அம்மா, தவனு 4 பேரும் போகிறோம். பல்லவி கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறக்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே விட்டு கிளம்பியாச்சு. போகலாமாப்பா? போகலாம். ஓகே மக்கள், வாருங்கள் செல்லலாம். அப்பா அம்மாவோடைய ரொம்ப நாள் ஆசை கணக்கம்பட்டி போகணும் அப்படின்னு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, சரி முருகனுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுக்காக பழனிக்கு பக்கத்தில் தானே கணக்கம்பட்டி இருக்கு, அப்படியே கிளம்பியாச்சுங்க. சரி வாங்க மக்களை பார்க்கலாம், சரியா? மக்கள் ரைடு ஆரம்பிச்சு விட்டாச்சு. அப்படியே ஜாலியாக போக வேண்டியதுதான். நம்ம போகிற ரூட்லாம் சூப்பராக இருக்குமுங்க. ஓகேங்களா? அம்மா சோறு கொண்டாந்தீங்களா? சோறு கலர்லையா? ரைட்டு, சோறு கலரை கொண்டாந்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் மக்கள். சரி வாங்க பார்க்கலாம் வாங்க. மக்கள் சரியான தூக்கம் மக்கள். ரெண்டு காரை ஓட்ட முடியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கவே இருக்குது கரும்பும் பால், பூஸ்ட், எனர்ஜெட்டிக் எல்லாமே இதுதான் நம்மளுக்கு. ட்ராவல் பண்ணும்போது கரும்பால் ஆகட்டும், கம்மங்கூழ் ஆகட்டும், நொங்காகட்டும், இயற்கையான பொருளை என்றைக்குமே விரும்பி வாங்கி திங்கிறதுல நம்மளை அடிச்சுக்க முடியாது மக்கள். சரி வாங்க. உங்களுக்கு 2 போட சொல்லிட்டா? 3 எவ்வளோ கரும்பால்? 25 ரூபாயா? 3 போடுங்க. போட சொல்லியாச்சுங்க மக்கள். இங்கே வேண்டாம் விடுங்க, அது இடையில ரோடு போகுது. வண்டி அங்கோட எடுத்துகிட்டு வந்துட்டேன். சேஃபாக ட்ராவல் பண்ணும்போது அப்படி அதான் மக்கள். ஏன்னா என்றைக்குமே காரை மட்டும் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக நிறுத்திக்கிங்க. நம்மளால் அடுத்தவங்களுக்கு ஒரு தொந்தரவு வரக்கூடாது, அது தெளிவாக இருக்கணும். நான் கரும்பால் போடப்போ இப்படி கரும்பால் அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க, கொண்டு வருவாங்க. இப்போ நான் சர்க்குரு போகிறோம்ல, இதே மாதிரி தான் ஒரு டைம் சர்க்குரு போயிட்டு வந்த டீம் தான் ஒரு டீமு. 2-3 பெரிய ஆளுங்க, ஒரு சின்ன பையன் எல்லாம் வந்து இந்த மாதிரி ரோட்லேயே, இந்த வெள்ளைக்கோட்டுக்கு அந்த பக்கம் ரோட்லேயே காரை எடுத்துனாங்க. ஆனால் காரை எடுத்து ஓர விடுங்கன்னா கரும்பால் அரைக்கு லேட் ஆகுது, எடுத்து ஓர விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க. கேட்கல. உடனே அந்த ஆள் இப்போ தான் பேசின விதமே டோனே சரியில்லை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, 10 நிமிஷம் தானே, அதெல்லாம் குடிச்சு போல வேறு அப்படின்னாப்புல. நான் எடுத்து ஓர விடுங்கண்ணா, நீங்கள் எடுத்து ஓர விட்டா தான் நான் அரைப்பேன் அப்படின்னு. அப்புறம் பேசி சண்டே வந்துருச்சுங்க. அந்த அன்னைக்கு சரியான வாக்குவாதம், கைகலப்பாக ரேஞ்ச் ஆகி போச்சு. நீ கரும்பாலும் குடிக்க வேண்டாம், ஒன்றும் குடிக்க வேண்டாம், கார் எடுத்துகிட்டு முதல்ல கிளம்புட்டேன் நான். ஏன்னா நம்மளுக்கு வியாபாரத்தை பார்த்தோம்னு வைங்க மக்கள்ஸ், ஏதோ ஒரு தொந்தரவுன்னு வைங்க, ரோட்டு மேலே மட்டும் காரை நிறுத்தவே கூடாது, ஓரம் கட்டி நிறுத்திக்கணும் எங்கே போனாலுமே, சரிங்களா மக்கள்ஸ்? கரும்பால் ரெடி. இதில் ஐஸ் அதிகமாக இருக்குது, இதில் கம்மியாக இருக்குது. இந்தாங்க உங்களுக்கு. அம்மாவுக்கு தவனுக்கு 1, அப்பாவுக்கு ஐஸ் இல்லாமல். எனக்கு வேண்டாம், நடக்க முடியாது. சரி கொஞ்சம் குடிச்சிட்டு வைங்க. கரும்பல் ஒன்று மட்டும் குடிங்க, சும்மா ஒரு நாள் குடிக்கிறதுக்கு என்னமோ. அந்த இது டெல்லிடா, அந்த இது இருக்கா ஸ்டாவா? அப்படியே குடிங்கப்பா.
அது எடுக்கணும்னு. ஓகே மக்கள்ஸ், அப்பாவுக்கு இன்னொரு டம்ளர் எடுத்து கொஞ்சமாக ஊற்றி கொடுத்தாச்சு. இதா இன்னொரு டம்ளர் அங்கே இருக்குது. நம்மால் வர மீசையை வச்சுக்கிட்டு குடிக்கிறாரு. மீசை மலை சிரிச்சு அவனே. நல்லா இருக்குதா? இருக்குதா? ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதுங்க, சூப்பராக இருக்குது. கருமால் மிஷின் போட்டதுன்னு சொன்னேன்லங்க. அப்போ நான் டெய்லி அரைப்பேன். டெய்லி நான் மட்டுமே ஒரு 10, 15, 12 டம்ளர் கருமால் குடிச்சிருவேன். அரைக்கு குடிச்சிட்டே இருப்பேன். மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஐடு கூத்துருவா, மிச்சம் தான் குடிச்சிருவியா? மக்களே, எகைன் நம்மளுடைய ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற ஏரியாவில் தெக்கத்து ஏரியாங்க. ஃபுல்லாக வந்து மேட்டாங்காடு மட்டும்தான் இருக்கு. காத்தாடி இருக்குதா? ஆஹா, தவனு காத்தாடி இருக்குதுங்கிறானுங்க. சரி ரைட்டு மக்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. ரோடெல்லாம் சூப்பராக இருக்கும். சோளப்பயிறு, அங்கங்கே மலை, கொண்டரங்கி மலை இருக்குல்லங்க. தமிழ்நாட்டின் மிக உயரமான அட்வென்ச்சர் மலைகளில் ஒன்றான கொண்டரங்கி மலை. அந்த மலைக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு அங்கே அடிவாரத்தில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சர்க்குரு போயிடலாம். காத்தாடி வந்து பிடிக்க போகுதா? என்னப்பா வெங்காயமா? பாருங்க மக்கள், நம்ம டேடி சைடில் உட்காந்து ஜாலியாக ரசிச்சுக்கிட்டு வராரு. இந்த மேட்டாங்காலில் வெங்காயம் போட்டிருக்கிறாங்க. நம்ம டேடி ஒரு விவசாயி அப்படிங்கிற காரணத்தினால ரொம்ப லைக் பண்றாரு. ஆடெல்லாம் மேய்து பாருங்க. கம்மன் இந்த ஏரியாவில் பிறந்திருக்கலாம் அப்ப. ஆனா தண்ணிக்கு தான் பிரச்சனை. என்ன நம்மளுக்கு என்ன நம்ம செலவுக்கு இருந்தா போதும் அவ்வளவுதான். ஆனா பெருசா வேலை இருக்காது, ஜாலியா இருந்திருக்கலாம். அங்கதான் கரும்புமே மஞ்சளையும் போட்டுக்கிட்டு சிரம் போட்டு இருக்கிறோம். இது வராது, கஷ்டமா இருந்தாலே இது வராது. நம்ம ஏரியா செல்வாக்கு வராதுங்கிறீங்களா? அப்புறம் மானம் பார்த்த பூமி தானே, மழை போயிடுதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. மக்களே முன்னாடி பாருங்க மக்கள், கொண்டரங்கி மலை தெரியுதா? இது வந்து ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இங்கேருந்து பார்க்குறது வந்து இந்த சைடு. இங்கே வந்து அகலமாக தெரியும் மலை. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் போனீங்கன்னா குச்சி மாதிரி இருக்கும். அப்படியே அதுதான் பயங்கரமாக இருக்கும். அது போகிற வழியில் காமிக்கிறேன் பாருங்களேன். முன்னாடி அப்படியே இதுங்க ஒரு ஜூம் பாடுறேன். ரைட்டு, காருக்கு வெளியே வச்சங்காட்டி தெரியல. வாங்க அப்படியே அடிவாரம் போயிட்டு இன்னொரு சைடு இருந்து காமிக்கிறேன். மக்கள்ஸ் இங்கே பாருங்க மக்கள்ஸ், இதெல்லாம் சினிமா ஷூட்டிங்கே பண்ணலாங்க. அங்கே உள்ளெல்லாம் பாருங்க, எல்லாம் மாங்கன். இந்த மேட்டாங்காட்லேயும் ட்ரையான பிளேஸ்லையும் அங்கங்கே மாங்கன்னு வச்சுருக்காங்க. பட் சரியாக வரல. ஆனால் உள்ள அந்த புல்லெல்லாம் முளைச்சி பார்க்குறதுக்கு ஏரியா சூப்பராக இருக்குதுங்க. எப்படி பாருக்குது கொண்டரங்கி மலை? அதே எங்க அப்பா ஒரு டூர் வந்த மாதிரி ஆகிப்போச்சு. டூர் தான் வந்திருக்குறா, டூர் வந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதே அப்பா மக்கள்ஸ் இங்கே பாருங்க, அதுதாங்க கொண்டரங்கி மலை. பயங்கரமாக இருக்குதுங்க கொண்டரங்கி மலை. டூர் தான் மக்கள்ஸ் வந்துருக்குறோங்க. பாருங்க எல்லாம் மழை பெஞ்சிருக்குதுங்க ஏரியா. அதனால் கொஞ்சம் எல்லாம் பசுமையாக இருக்குது. ஆக்சுவலாக கேமரா அந்த அளவுக்கு தெரியல, நேரில் பிரம்மாண்டமாக இருக்குது. இப்படி தான் இருக்குது மலை. தவனே கொண்டரங்கி மலை எப்படி இருக்குது? இங்க பாருங்க மக்கள்ஸ், அப்பா செமையா இருக்குதுங்க. அதெல்லாம் தெரியாதுமா, சரியான ஹைட்டுமா. மக்கள்ஸ் ஃபைனலி எங்கே வந்துட்டோம் அப்படின்னா கொண்டரங்கி மலை அடிவாரம் வந்துட்டோம். தெரியுதுங்களா? இது அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோயில். அப்படியே இங்கிருந்து வாருங்க மக்களே, தெரியுதா? இது வழியாக தாங்க ஏறி மேலே உச்சிக்கு போகணும். பாதை வந்து
இதான் பாருங்க, அப்படியே போய் மேலே போய் கோயில் தான் அங்கே இருக்குது, அந்த இடத்துல இருக்குது கோயில். அதுக்கு மேலே போகிறனாலும் போகலாம். வெள்ளை கலர்லயே போகணும், இப்படியே போகணும். பயங்கரமாக இருக்குங்க. ஆக்சுவலாக இன்னும் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய் பார்த்தோம்னு வைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. செம்ம அட்வென்ச்சரான மலை. சரி, உள்ளே போய் சாமி விட்டு கீழே வந்து இருக்கக்கூடிய சாமி மல்லிகார்ஜுனர் சாமி, மேலே இருக்கக்கூடிய சாமி வந்து மல்லீஸ்வரர். கீழே மல்லிகார்ஜுனர், மேலே மல்லீஸ்வரர். மேலே வந்து இப்போ போகிறதுக்கு டைம் இல்லை, கீழே போய் சாமி விட்டு போகலாம் வாங்க மக்கள்ஸ். இப்போ தான் மக்கள்ஸ் நம்ம அப்பா அந்த வழியே பார்க்குறாரு. தவறுங்க, அந்த வழி இருக்குது பாருங்க, அது வழியாக ஏறித்தான் அப்படியே மேலே போகணும், தெரியுதா? அந்த இடமெல்லாம் வந்து சரிஞ்சுதுன்னா அவ்வளோதான். ஏப்பா எப்படி இருக்குது? இதுல எப்படி மேலே ஏறினேன்? இல்லை, ஏற வேண்டிதான். ஒரே பாரதே, அதெல்லாம் மலையே ஒரே பாரத, ஒரே மலை. சரி போல வாங்க, போய் கீழே சாமி உள்ள வாங்க. வாங்க மக்கள், கீழே பிள்ளையா இருக்க முட்டாச்சு, உள்ள போகலாம். மல்லிகார்ஜுன போய் தரிசனம் பண்ணலாம் மக்கள்ஸ். உள்ள போய் சாமி போட்டு வந்தாச்சுங்க. மல்லிங்கர் சுவாமிக்கு மல்லிகார்ஜுனர் இங்கே அப்படியே பாருங்க மக்கள்ஸ். இதுதான் வந்து படி ஏறுறது, ஒரு 4 படி பையனை ஏற்றி விட்டுவாங்க அப்படின்னாப்புல. ஏறுறியா? எனக்கு ஒரு ஏறு, ஓடி போய் படி ஏறு, படி. ஆயா அம்மையா இருக்குவாரு, ஆயா இருக்குவாரு, போ. நல்ல தொழில் நம்பியோன்னு மாயா. போது ஏறு. அது அங்கே வந்து அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது, போங்க அப்படி முன்னாடி போங்க. சரி மக்கள், வாங்க நம்மளே ஏறலாம். சும்மா 4 வடி மட்டும் ஏறிட்டு. அப்பா வாங்கப்பா. நான் மேலே ஏற ஆரம்பிச்சோடனே பைரவர் வர்றார் நம்மளுக்கு துணைக்கு. இப்படி வாங்க, இங்கே வாமா. பாருங்க மக்கள், இதில் தாங்க அப்படியே மேலே ஏறி அங்கே ஏற வேண்டியதான். பட்டு இப்போதைக்கு ஏறவில்லை. இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது, அப்படியே சாமி கும்பிட்டு சர்க்குரு போகலாம். ஆண்டவா சிவசிவா நமச்சிவாயா. என்ன சொல்கிறே? என்ன சொன்னியா? ஓய் நமச்சிவாயான்னு சொன்னியா? வரம்மா, ஏறம்மா. ஏய், உளுந்துருவீடா. அவன் பாரு சொல்லாமல, அவன் பாரு போய் ஏறான் பாரு. ஏண்டா டேய், கூப்பிடுறான் பாரு. வா சாமி, போ. இன்னொரு நாள் வரலாம், வா. நான் பெரிய வயனாய் வந்து ஏறலாம், நம்ம 2 பேர் வரலாம். சரி, இந்த கம்பி தான், இதை பிடிச்சி. இதுதான் பால் நாய்க்கர் ஐயா போட்ட கம்பி. ஒரு வயசான ஒரு தாத்தா இருப்பாரு, அவர் தனியா போட்டது. போலாப்பா மக்கள். டேடி வந்துட்டாருங்க. ஓகே, நானும் பழைய ஒரு டைம் வந்திருக்கோம் மக்கள்ஸ். வந்து பாதி மேலே பழைய ஏற்றி விட்டுருக்கிறேன், அதுக்கு மேலே பழைய முடிஞ்சாப்ல. அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டா. அப்போல்லாம் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல. ஓகே சூப்பர். இங்கிருந்து வரேன், ஒரு சாமி இங்கிருந்து கும்பிட்டோம் மக்கள்ஸ். அப்படியே கிளம்பலாம்னு பார்த்தோம். இங்கே வந்து ஒரு சிலை ஒன்று இருந்துச்சுங்க, நான் வந்ததே இல்லை, இன்றைக்கி தான் வரவன் இருந்திருக்குது. ஒரு பசு விழுந்து கண்ணுக்குட்டி வந்து பால் குடிக்கிற மாதிரி. இங்கே வந்து இங்கே ஒரு பசு சிவலிங்கத்துக்கு பால் கொடுக்குற மாதிரி. ஏன் சாமி? சரி போலாமா? என்ன சாமி பண்ணுறியா? நீ கார் ஓட்டுறியா? காரே போக மாட்டேங்குது. ஏடா சரி மக்களே, வாங்க அங்கே போகலாம் மக்கள்ஸ். சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பக்கம் நம்ம ஊர் சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா அகலமாக தெரியும். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கூர்மையாக தெரியும். மழை பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, கீழே அந்த படியெல்லாம் பாருங்க, தெரியுதா?
நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பட்டியெல்லாம் வெள்ளை விலையும் நல்லா அந்த மேலே பாருங்க எப்படி ஏறுது. அதில் தான் மக்கள் ஏறணும். ஏறி நான் உச்சி வரைக்கெல்லாம் போயிருக்கிறேன் மக்கள். சூப்பராக இருக்கும். தவனே எப்படிமா இருக்குது மலை? நல்லா இருக்குது போல. எப்படி இருக்குது? ஏமா சூப்பரா இருக்கு. டேய் கையை விட்றா. டேய் மக்கள் ஃபைனலி வந்தாச்சுங்க. கணக்கம்பட்டி சத்குரு ஜீவ சமாதி. முன்னாடியெல்லாம் வாகனங்கள்லாம் பாருங்க. பஸ் எல்லாம் நிறைய நிற்கிதுங்க. எல்லாம் பழனி போகிற டிக்கெட்டு. செவ்வாய்க்கிழமைங்காட்டி இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. நல்லா கூட்டமாக இருக்கு ஒரு சில நாளெல்லாம். பாருங்க மக்கள் எல்லாம் ஐயப்ப சாமி கோயிலுக்கு போகிற டிக்கெட்லாம் நிறைய வந்திருக்கிறாங்க. சாமி எல்லாம் இது ஒரு பஸ், இது ஒரு பஸ். பஸ் நிறைய இருக்குதுங்க. ஆக்சுவலாக அந்த வழியிலேருந்து வரலாம். ஓகேங்க மக்களே, ஃபைனலி ரீச்டு சத்குரு கணக்கம்பட்டியார் சன்னதி வந்தாச்சு. கலியுக சித்தர். வாங்க மக்களே போகலாம். போகலாமாம்மா? வாங்கப்பா. பூ வாங்கிட்டு போகலாமா? பாருங்க மக்களே, இங்கே பூ விற்பாங்க. அங்கே வாங்கி கொண்டு கொடுத்தோம்னா ஜீவ சமாதியில் வைப்பாங்க. முன்னாடி வரங்க கூட்டத்தை பாருங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்காட்டி பழனி வந்த டிக்கெட் நிறைய பேர் வந்துருக்குறாங்க. பூ வாங்கிட்டாங்க போது 20 ரூபாங்க பூ ஒரு கவர். மக்கள் அடுத்ததாக சத்குரு பழனி ரெண்டுமே வந்து பச்சை கலர் தான். முருகனாலே பச்சை. அதே மாதிரி கணக்கம்பட்டியாக இருக்கும் கலர் வந்து உகந்த கலர் பச்சை கலர் தான். அதெல்லாம் ஒரு 10 கயிறு வாங்கி கொண்டு வைங்க. நம்ம ஃபேமிலி, அதுக்கப்புறம் நம்ம அக்கா வீட்டு ஃபேமிலி, முகுந்து ஃபேமிலி இருக்காங்களே எல்லாருமே கட்டிக்கலாங்க. 10 கயிறு 50 ரூபா, ஒரு கயிறு 5 ரூபா. டீசெண்டான ரேட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, கூட்டம் நிறையா வந்துட்டு இருக்காங்க. நான் வாருங்க மக்கள் போகலாமா? மக்கள் உள்ள வந்தோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரம், என்ன மரம்னு தெரில. இங்கே வந்து இந்த கல்லெல்லாம் கட்டுவாங்க, இங்கே அடுக்கி வைப்பாங்க தெரியுங்களா? வீடு கட்டணும், அப்புறம் ஏதோ ஒரு ஆசையெல்லாம் நிறைவேறக்கூடிய ஆசை சரிங்களா? ரொம்ப நாள் ஆசையெல்லாம் இருக்கமில்ல, அதையெல்லாம் வந்து கல் கட்டி வச்சுட்டு ஐயங்கிட்ட சொல்லிட்டு போகிறது. போகலாமா? ஆனால் இந்த இடம் நல்லா கொழுன்னு இருக்குதுங்க. மரம் கம்மன் இங்கெல்லாம் 5 நிமிஷம் படுத்தோம்னா ஜம்முன்னு தூங்கலாம். மக்கள் அடுத்ததாக இங்கே ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி உள்ளே வந்து அங்கே ஒரு மரம் இருக்கும், அங்கே போய் எல்லாம் சாயம் போடுவாங்க. நம்ம அப்படியே அந்த பக்கம் சுற்றி அப்படியே போய்க்கலாங்க. டேரெக்டாக வாங்க, அங்கே போகலாம். வாங்க, ஜீவசமாதி இருக்குமில்ல, அங்கிட்டே போகலாம். சரிதா? வாங்க மக்களே, அப்படியே உள்ளே நடந்து வந்தோம்னு வைங்க. தவனு பெரிய சேட்டை வந்துடுறான். உங்கள் சுமைகளை இவ்விடத்தில் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு ஐயா. ரைட், உள்ள போய் வரலாம் வாங்க. ஓகே மக்கள்ஸ், உள்ளே போய் வேப்ப மாதிரி இருந்துச்சு, சுற்றி கும்பிட்டு தொட்டு கும்பிட்ற மாதிரி ஒரு பாதம் ஒன்று இருந்தது, அதை தொட்டு கும்பிட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா உள்ள ஜீவசமாதிக்கு போகிறது தான். வாங்க போகலாம். செவ்வாய்க்கிழமைங்காட்டி தாங்க இவ்வளோ கூட்டம். நம்ம டேடி அங்கே கும்பிட்டுருக்காரு. அப்படியே எங்கெல்லாம் பாருங்கள், கடைகளை பாருங்கள். சரிதா? சத்குரு உருவத்தோடு உள்ள வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா? சரிகிறதா? சாய்பாபா மாதிரியே சத்குருக்கும் உருவம். வணக்கம் ஓசாமி. சரிவா, சரி வாங்க மக்களே போகலாம். இங்கே வாருங்க மக்கள், எத்தனை காரு, என்ன கணக்கு. பழனி மாதிரி எங்கேயும் நல்லா கூட்டம் செவ்வாய்க்கிழமை. போலாமா? ஓகே, அவ்வளோதான், உள்ள என்ட்ரியாக போகிறோம் மக்களே. வாருங்கள் செல்லலாம். இங்கே பாருங்க மக்கள், இங்கே பார்க்கிங் இருக்குது, அங்கே வெளியும் பார்க்கிங்கு, இங்கே உள்ளே வந்தால் உள்ளேயும் பார்க்கிங்கு. இங்கெல்லாம் கடை.
அப்புறம் இங்கே அப்படியே இந்த மேலே செப்பல் கொண்டாந்தாலும் இங்கே கொண்டாந்து விட்டுறலாம். நாங்கள் கார்லேயே விட்டுட்டோம். செப்பலெல்லாம் போட்டும் இல்லை இங்கே. அவ்வளோதாங்க, உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். எப்படி இருக்கு? ஜாமுன்னு இருக்கா? உள்ள எல்லாம் மரமெல்லாம் இருக்கும். சாயம் போட்டு நிம்மதியாக சித்த நேரம் படுத்து தூங்கிட்டு வரலாம். கோயிலுக்கு வரவே நிம்மதிக்காக தானே. பாருங்க உங்களுக்கு பெரிய காலண்டர்லாம் வாங்கிட்டு போறாரு. அன்னதானம் கூட அர்ச்சனைலாம் இல்லை. மக்களே மக்களே பாருங்கள், இதுதான் சத்குரு உடைய ஜீவசமாதி கணக்கம்பட்டி. இது வந்து ஏதோ செட்டு போட்டு கொடுத்துருக்குறாங்க, செட்டு போட்டிருக்கிறாங்க. இதுக்குள்ளதாங்க இது ஜீவசமாதி இருக்கிறது. ஓவராலாக இப்படி தான் இருக்குது மக்கள். அப்படியே அங்கிட்ட இருந்து நடந்து வந்தோம்னு வைங்க, இங்கே பாருங்க இந்த இடம் சும்மா குழு 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 குழுன்னு செம்மையாக இருக்குதுங்க. உள்ளதான் மக்களே ஜீவசமாதி, கனகம்பட்டியாருடைய ஜீவசமாதி உள்ளதான் இருக்குது. அதோ தெரிகிறதா? அதுதான் இதுதான்ப்பா உள்ள ஜீவசமாதி. உள்ள போகலாம் மக்கள். இதுதான் சத்குரு உள்ள சாயம் விட்டாச்சு. இங்கெல்லாம் நிறைய பேர் தியானம் பண்ணுறாங்க. இதுதாங்க ஜீவசமாதி. ஓகே, அப்புறம் மீட் பண்ணுறேங்க. சாயம் போட்டு அன்னதானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜீவசமாதிங்களா. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அன்னதான மண்டபம் செல்லும் வழின்னு போட்டிருக்காங்களா. காலை 7 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் அன்னதானம் போடுறாங்க. ஓகேவா? அப்போ காலை 7 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் கோயில் இருக்கும். ஓகே, ரைட். மக்கள் இங்கே பாருங்க, தவணை பாருங்க, உளுந்து கும்பிட்றான். நாங்கள் சொல்லாமே உளுந்து கும்பிட்றான். சரி எந்திரி சாமி. நான் பார்த்துக்கிறேன். ரைட். எடுக்கூடாதா? ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி அங்கேயெல்லாம் இறங்க மாட்டேங்கிறானுங்க. இங்க வந்தோடனே கீழே இறங்கிட்டு எடுக்கக்கூடாதுங்கிறியா? நான் கும்பிட்டேன், மொழுது கும்பிட்டேன். அதான் சாமி. போலாமா? தாத்தா வருவாங்க, வா. மக்கள் ஆக்சுவலாக இந்த கடந்த 2-3 மாதம் நிறைய கோயிலெலாம் போனாங்க. எந்த கோயிலுக்கு போனாலுமே தவன் வந்து கோயிலுக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகும்போது வேண்டாம்பியா, கீழே இறக்க சொல்ல மாட்டியாம, இறக்கவே மாட்டியா. இறக்கி விட்டோம்னாலும் இறங்க மாட்டேன் தூக்கும்பியா. இங்கே வந்தோடனே அவனா இறங்கிக்கிட்டியா, அதுக்கப்புறம் அவனா கீழே வந்து கும்பிட்றியான். ஏன் சாமி? இது என்ன இது? எங்கே வந்திருக்கோம் நம்ம இப்போ? சரி, ஓகே மக்களே, அப்படியே சாமி போட்டு வெளியே வந்தோம்னு வைங்க. இது வந்து அன்னதான கூட ரொம்ப கூட்டமாக இருக்கிறப்பல தட்டிக்கால ஊட்டு அப்படி நம்ம லைனாக போகிற மாதிரி. இன்னைக்கு பெருசாக கூட்டம் இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்களா, ஜம்முன்னு சாப்பிட்டு வந்துட்டு எல்லாம் ரெஸ்ட்டு போட்டுட்ருக்காங்க. அப்படிமா அவனை. ரைட், ஓகேங்க. அப்படியே சாமியை கும்பிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா அன்னதானம் சாப்பிட்றதுக்காக போகிறோம். சாப்பாடு சோறு திங்கிறதுக்காக. ஆக்சுவலாக சோறுன்னு சொல்லி போல கர்நாடகா சைடு கூட சோறுன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம தான் சாப்பாடுன்னு சமஸ்கிருத வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, ரைட்டு. ஆமாம், ஐயப்பசாமி குரூப்ஸ் நிறையா வந்திருக்காங்க மக்கள். இந்த நடத்தை படிப்புக்கு இதுவரை யாரும் வரலடா சாமி, விடியும் என்று விடியும் சாமி. ரைட் மக்களே, அடுத்து பாருங்க, அன்னதான மண்டபத்துக்கு வந்தாச்சுங்க. சரிதான், எல்லாத்துக்கும் பிளேட்டு தான். இங்கே வந்து தட்டு தான் இருக்கும். நம்மளாம் ஒரு தட்டு எடுத்து களி வச்சுருவாங்க. சாப்பிட்டு கொண்டாந்து களி வச்சிடணும். சரிதா? வாங்க பாப்பா, தட்டு எடுத்துட்டு போயிடலாம் மக்கள். ஆக்சுவலாக சாப்பிட்டு நம்ம கொண்டாந்து தட்டை கொண்டாந்து கழுவி இங்கே வச்சுட்டு போயிடணும். தட்டு வந்து உள்ளே கொடுப்பாங்களாமா. ஹேண்ட் வாஷ் பண்ணியாச்சு. வாங்க போய் சாப்பிட்லாம். உள்ளே போகலாம். சத்குருவே சரணம். உள்ளே பாருங்க, சாப்பிட்றதுக்கு இடம் பாருங்க, நல்ல பெரிய விலாசமாக இருக்குது. எப்படிப்பா இருக்குது? உண்மையா தமிழ்நாட்டுல வந்து இது ஒரு பெரிய நல்லா இருக்குதுல்ல? அப்பா ஏங்க அப்பா, சூப்பரா பண்ணிட்டாங்க மக்கள். சரி, ரைட்டுங்க. இடம் மாதிரி நான் எங்கிட்ட பார்க்கல. சரி, ஓகே. சரி மக்களே, வாங்க போய் சாப்பிடலாம்.
மக்கள் அடுத்தது சாப்பாடு என்ன உட்காந்துட்டோம். பருப்பு குழம்பு, பீட்ரூட் பொரியல், பின்னாடிலாம் பாருங்க எல்லாம் லைனா எல்லாம் வந்துட்டே இருக்கிறாங்க. சொல்லலாமா? நல்லா இருக்குதுங்க. சாப்பாடு வந்து அளவாக வைக்கிறாங்க. சாப்பிட்டு வேணா போய் வாங்கிக்கலாம். தயிர் ரசம் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். மோர் ரசம்லாம். மக்கள் ஜம்முன்னு சாப்பிட்டாச்சுங்க. மக்கள் சாப்பிட்டு தட்டை கொண்டாந்து வச்சாச்சு. ரசம் சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அப்பா 3 டைம் வாங்கி சாப்பிட்டாப்புல. அவ்வளோதான் சாப்பிட்டு இந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்டு போடலாம். வாங்க போகலாம். நல்லா இருக்கும். பழனி வந்துட்டு இப்படி இங்கே வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வைப்பாக இருக்கும். மக்கள் அவ்வளோதாங்க. எல்லோரும் தான் சொன்னால இங்கே ரெஸ்ட் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே இதில் தான் நம்மளும் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். நான் மேலே எடுத்துக்கிறேன். தள்ளிப்படுறா. பண்ணலாம்ப்பா. சரி மக்கள், கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு ரிலாக்ஸாக வீட்டுக்கு கிளம்பலாம். மக்கள் அடுத்து பாருங்க, இங்கே பாருங்க 2025 நியூ இயர் காலண்டரு. நல்லா பெருசாகவும் இருக்கு, இந்த மாதிரியும் இருக்கு. இதில் வந்து நம்ம மந்த்லி காலண்டர் இருக்கமில்ல, அதுவும் இருக்கு. அதில் வந்து ஒரு 4 காலண்டர் வாங்கியாச்சுங்க மக்கள். அதுக்கடுத்து இங்கே பாருங்க, இந்த இதை வந்து அப்படியே பாஸ் பண்ணி பாருங்க. இதில் தான் அந்த விசேஷ நாட்கள்லாம் வந்து இதில் போட்டிருக்கிறாங்க மக்களே. சரிங்களா? இதில் எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. அப்படியே பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் போட்டு கூட பார்த்துக்குங்க. போலாமா? ஓகே, 4 காலண்டரை வாங்கி கொண்டு அப்பா கிளம்பியாச்சு மக்கள். வாங்க போகலாம். ஓகே மக்கள், வாருங்கள் கிளம்பலாம். எல்லா கோயில் மாதிரி தான், வெளியிருந்து வரவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. சாயம் போட்டு நம்மளை போல் செல்பவர்கள் சென்று கொண்டே இருக்கிறோம். சூப்பராக இருந்துச்சு, நல்ல ஒரு தரிசனம். நீங்களும் வந்து கணக்கம்பட்டி வந்து அங்கே போல வாங்க மக்கள். அவ்வளோதாங்க, ஃபைனலி கிளம்பியாச்சு. எப்படி நல்லா இருந்துச்சாப்பா? நல்லா இருந்ததாப்பா. தமிழ்நாட்டிலேயே ஒரு சிறப்பான இடம் கணக்கம்பட்டிக்க. சரி, ரொம்ப சிறப்பு. சரி, ஓகே. அதேங்கப்பா, அங்கங்க எப்படி எப்படி அட சாமி. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காப்புல மக்கள். சரி, ஓகேங்க. பிரமாதமாக இருக்குது. எனக்கு 4 ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு மக்கள். நல்லா சிறப்பாக இருந்துச்சு. மீண்டும் ஒரு கொஞ்சம் தூக்கம். அங்கே தூங்கினேன், ஏன்னா டைம் ஆகிடும் அப்படிங்கிறக்க அப்புறம் எந்திரிச்சிட்டேன். வீட்டில் போய் ஜம்முன்னு தூங்கிக்கலாம். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பேச நினைக்கிறேன். அது வரை உங்களை விட உங்கள் கேஸோட பாய் செய்யோ. ஓகேவாம்மா? ஓகே, பாய் தமன், பாய். பிரமாதம். ஓகே மக்களே, பாய். மக்கள் வீடியோ முடிக்கல. ஃபைனலி வந்து நம்ம ஊர் பக்கமாக வந்துட்டோம். மூலனூர் தாண்டி வெள்ளை கோயில் போயிட்டுருக்கோம். இந்த கடை வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணியிருப்போம். இந்த அக்கா கடை இங்கே வந்து வடை பஜ்ஜி போண்டாலும் ரொம்ப ஃபேமஸுங்க. சரி, பல்லவி பொக்குன்னு வயிறு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்சல் வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் மக்கள்ஸ். வாங்கிட்டு போகலாம் மக்கள்ஸ். இங்கே பாருங்க, நம்ம இள சிட்டுக்கள் வீடியோ எடுக்க சொன்னாங்க. தம்பி எத்தனை படிக்கிறீங்க? 10வது. நல்லா படிக்கிறீங்களா? ஓகே அக்கா, இதில் ஒரு எவ்வளோக்கா அது? எனக்கா 3 10 ரூபாயா? இதில் 3, இதில் 3. இது என்ன போண்டா? அதில் 3 மசாலா போண்டா 3, மிளகா பச்சி 3க்கா. தம்பி நாளானிக்கு போட்டு விட்றலாமா? ஓகே தம்பி, காட்டுறேன். பேர் என்ன? கௌரி சங்கர். ஓகே, சரி தம்பி, வரேன் சார். மக்கள் பார்சல் வாங்கியாச்சு. வீடு போய் சாப்பிட்லாம். சரிங்களா? நல்லாயிருக்கும், இந்த கடை நல்லாயிருக்கும். நீங்கள் மூலனூர்லேருந்து வெள்ளை கோயில் போகிற வழியில். இது என்ன ஊர் தம்பி? தங்கமேடுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வேகத்தடை இருக்கும். நல்லா சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி நானும் கௌதமும் வந்து இங்கே எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வீடியோ பண்ணியிருப்போம். சுபாஷை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பேசிட்டு இங்கே நிறையா வாங்கி சாப்பிட்டு ஒரு இந்த கடையவே ஒரு தனியாக வீடியோ பண்ணியிருப்போம். சரி, ஓகே மக்கள். சரிங்க, பசங்கள்கிட்ட சேனல் காமிச்சிட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன். ஏங்க மக்கள்ஸ், அடுத்து பாருங்க மக்கள்ஸ், இங்கே பாருங்க 2 லேடிஸு. அதாவது பெண்கள் எந்த துறையிலையும் வந்து ஆண்களுக்கு சளைச்சவங்கல அப்படிங்கிற மாதிரி 5 கிலோ 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க பாருங்க. 2 அக்கா சேர்ந்து விற்கிறாங்க. நம்ம அப்பா தக்காளி வாங்க கிளம்பிட்டார். தக்காளி 5 கிலோ 100 ரூபா. 5 கிலோ 100 ரூபா. பரவாயில்லைங்க. தக்காளி 5 கிலோ 100 ரூபா. எல்லா பழம் நல்லா தான் இருக்கு. நல்ல பழம் தான். தக்காளி 5 கிலோ 100 ரூபா. 5 கிலோ 100 ரூபா. தக்காளி 5 கிலோ 100 ரூபா. 5 கிலோ 100 ரூபா. 5 கிலோ 100 ரூபா. தக்காளி 5 கிலோ 100 ரூபா. 5 கிலோ 100 ரூபா.
தக்காளி 5 கிலோ 100 ரூபா 5 கிலோ 100 ரூபா 5 கிலோ 100 ரூபா தக்காளி 5 கிலோ 100 ரூபா 5 கிலோ 100 ரூபா தக்காளி 5 கிலோ 100 ரூபா தக்காளி 5 கிலோ 100 ரூபா 5 கிலோ 100 ரூபா தக்காளி 5 கிலோ 100 ரூபா தக்காளி 5 கிலோ 100 ரூபா 5 கிலோ 100 ரூபா தக்காளி ஓகேங்க மக்களே 5 கிலோ வாங்கியாச்சு. இது எத்தனை குழம்பு வைக்கிறது? தக்காளி சோறு ஆக்க வேண்டியது. 5 கிலோ வாங்கினா 50 நாளைக்கு குழம்பு வைக்கலாமா இருக்கு. அத்தனை தக்காளி இருக்குது. அது 2 லேடிஸ் தான் வித்துட்டு போறாங்க பாருங்க. பரவாயில்ல, அந்த அக்கா தான் வண்டி ஓட்டுது. போலாமா மக்களே? பல்லவி ஆரம்பிக்கலாமா? ரைட், சாப்பிடலாம். இப்படியெல்லாம் பார்த்துட்டு கூட அவ்வளோ எடுத்து அதாக்குல இருறா சாப்பிட்ற அப்படிங்கிறியா? உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல. ஓகே ஓகே, பாய் சொல்லிடு. ஓகே, அடுத்த நல்ல வீடியோ பதிவு செஞ்சுக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேசனோட பாய். செய்யு மக்கள்ஸ், பாய். நல்லா இருந்துச்சுங்க இன்னைக்கு ட்ரிப்பு. சிறப்பாக ஆரம்பித்து சிறப்பாக முடித்தோம். சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபேமிலி விலாகு குடும்பத்தோடு போய் வீடியோ பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நிறையா பிளேஸுக்கு நம்ம அப்பா அம்மாவை அழைச்சிட்டு குடும்பத்தோடு போகலாம். சரியா?